தொடரும். இந்த பேர்ல அஜித் சார் தேவையா நடிச்ச படம் ஒரு 1990 வந்தது. ஓகே, இப்போ மலையாளத்துல ஒரு படத்தை பத்தி பேச போறோம். நம்ம அப்படியே தொடரும். ஏன்னா சினிமா நமக்கு ரத்தம், நாடி, துடிப்பு இதெல்லாம் சினிமான்ற ஒரு விஷயத்த ஒரு ஃபேன் ரசிகனா ஒரு ஒரு விஷயம் எப்படின்னா, இந்த ஜோடி வந்து சக்சஸ் ஜோடி எல்லாருக்கும் மலையாள பின்னணி தமிழ் சினிமால நிறைய பாக்குறாங்க. இவங்க மறுபடியும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி ஒரு கதை என்னவா இருக்கும், ஒரு ஃபேமிலி அந்த போட்டோ ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க அப்படின்ற மாதிரி நல்லா தெரிஞ்சிச்சு. படம் வந்து தெரிஞ்சிக்காம போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கதை என்ன இந்த கதை சுருக்கம் படிச்சுட்டோ படம் பார்த்தவங்களை கேட்டு பார்க்காத விட டைரக்டா போய் படம் பார்த்துட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸ். ஆனா அப்படிதான் போய் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு விஷயம் மோகன்லால் சாருக்கு லாலட்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. என்னன்னா ஒரு கிரைம், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நடக்கும்போது கிரைம், அதுல அவர் எப்படிலாம் பேலன்ஸ் பண்றாரு, அதுல தப்பிக்கிறாரு, பிளஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்றது சூப்பரா ஆல்ரெடி திருஷ்யம் படத்துல ஜெயிச்சிட்டாரு. பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே சார் எல்லாம் தெரியும். தொடர்ந்து அந்த ஒரு விஷயம் அந்த படம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. என்னதான் சொல்றாங்க டைரக்டர், ஒரு சிம்பிளா ஒரு படம் அப்படின்ற மாதிரி அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்களே, அது ஒரு மலையாளத்துல பண்ணும்போது நம்ம அழகா போய் உட்கார்ந்த உடனே படம் ஜாலியா தான் ஆரம்பிக்குது. நமக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், இயக்குனர் படத்துல ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அவர் டைலாக் பேசுறது, அதுவும் சினிமா சம்பந்தமா ஒரு விஷயமா பண்ணிருக்காரு. இளவரசு அவர்கள் அவர் பேர்ல வரது, மோகன்லால் அடிக்கடி அவங்க பேர்லாம் சொல்லி கூப்பிடுறதுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மோகன்லால் கதாபாத்திரம் வந்து இதுல எப்படி வந்து டெவலப் பண்ணிருக்காங்கன்னா, ஸ்டண்ட்ல ஒரு இதுவா செஞ்சுட்டு ஒரு சிறிய ஒரு அசம்பாவித்தால அதை விட்டு வெளியே வந்துட்டு கார் டாக்ஸி, இப்ப கார் டாக்ஸி சொல்ற மாதிரி ஒரு டாக்ஸி டிரைவர் காரை வச்சு டிராவல் பண்ணி பண்ற மாதிரி ஒரு இன்கம் பண்ணிட்டு ஸ்கூல் பசங்களுக்கு வாட்டுறது, பிளஸ் டிராவல் வந்து அப்படி ஒரு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம். 2 பசங்க, அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு ட்விஸ்ட், ஒரு சஸ்பென்ஸ் நல்லா இருந்தது. அவர் வந்து தன் பேரை வந்து ஒரு ஒரிஜினல் பேர் வந்து பென்னி, ஒரு காரோட சம்பந்தமா ஒரு பேரை வச்சு மாத்திட்டு சூப்பரா அவர் பண்ற விஷயம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவர் பேர் சொல்லி கூப்பிடுறது, அந்த உரிமையா கலாய்க்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேசுறதெல்லாம், அதுல ஒரு கிரைம் ஒரு சின்ன விஷயம் தான். என்னைக்கும் ஒரு விஷயம் தான். டைரக்டர் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு, அதுக்காக நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஒரு கார் பொறுப்பா ஒருத்தன் ஒப்படைச்சு போவோம் இல்லையா, அப்படி ஒருத்தன் பண்ண தப்பால அந்த கார் போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் போன காருக்கு இவர் வந்து தன் கார் வந்து அவர் வந்து உயிர், தன்னுடைய இன்னொரு ஒரு 2 உயிர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் கார் தான் அவருக்கு உயிர். அது சோறு போடுற ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்ல, சென்டிமெண்டா அந்த காருக்கு என்னன்னாலும் அவருக்கு பொறுக்காது. ரொம்ப ரொம்ப சும்மா அந்த ஃப்ரேம்ல ஒருத்தன் காரை சொல்லிட்டு அவனை உதைக்கிற அளவுக்கு போய் கிட்டுறது, தன் பையனை கார்ல இது பண்ணா கார் மேல அக்கறையா கேர் பண்றது, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி ஒரு கார் போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன ஆகும், நமக்கு எல்லாம் சொல்ற கேள்வி, வண்டியை கவனிக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, எல்லாம் என்ன தப்பா சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நடந்துருவோம்னு பயந்துட்டு காருக்காக ஓடுறது. அந்த மாதிரி ஒரு டைம் நைட் டைம்ல போய் காருக்காக போகும்போது அங்க கடை ஆரம்பிக்கிற சஸ்பென்ஸ் சூப்பரா இருக்கும். வேற வழியே இல்லை, இந்த காருக்காக நான் செஞ்சாகணும். ஒரு காவல்துறை அதிகாரிகள் அந்த குரூப் செய்யற தவறுக்கு உடந்தையா பண்ணிட்டு வேற வழியே இல்ல, எப்படியாவது காரை வெளியே எடுத்து போனதுதான் அவருக்கு போன்ற மாதிரி அவர் பண்றது. ஆனா அந்த தப்புக்குள்ள தனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு அது தெரிஞ்ச உடனே அவர் அதிர்ச்சி அடைந்து அழுகிற சீன்லாம் கண்ணுல நம்ம கண்ணு கலங்குது, சென்டிமெண்டா டச் பண்ணது. அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணானுங்க, இதுக்கு என்ன தப்பு, ஏன் இப்படி பண்ணானுங்க, வில்லனுங்க யூனிஃபார்ம் இருக்கிறவங்க என்ன பண்ண, ஏன் இப்படி பண்ணாங்க, ஈகோ ப்ராப்ளம் ஒண்ணு, பிளஸ் வேற பர்சனலா ஒரு அந்த மாதிரி வரும்போது அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும் போது தியேட்டர்ல செம கிளாப்ஸ் தான். அவருக்கு ஆக்ஷன் சீனுக்கெல்லாம் கரெக்டா அவர் வந்து ஒரு வழக்கம் போல ஒரு ஸ்டைல் ஆக்ஷன் சூப்பரா, சிம்பிளா இருந்தாலும் கிராண்டா சொல்லுவாங்க, அவரு ஃபேண்டசியா இருக்கும். இப்பதான் வந்து நம்ம லூசிபர் எம்புரான் வந்து ஒரு கலக்கலக்குச்சு. உடனே இந்த படம் வரும்போது செய்தே போகும்போது படத்துல ஒரு ஆக்ஷன் சொல்லும் போதெல்லாம் ஃபேன்ஸ் அவ்வளவு ஃபேன் சாட்டிஸ்ஃபைடு கிளாப்ஸ் தியேட்டர்ல பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற விஷயம் எல்லாம் அதுல அந்த ட்விஸ்ட் ஃபேமிலிகள் ஒரு சொன்னோம் இல்லையா, அந்த சோகம் பிளஸ் வந்து ஒரு அதிகார பவர் எது இருந்தாலும் அவங்க என்ன ஒன்னா செய்வாங்க, எந்த எஸ்டீம் ஒன்னா போவாங்கன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா காமிச்ச விஷயம். இதுல டைரக்டரோட புத்திசாலினா ஒரு நிஜமான ஒரு நிலச்சரிவு, லேட்டஸ்டா கேரளா ஒரு ஊரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சோகமா நடந்த விஷயம், அதை லைட்டா மலை பிரதேசத்துல ஒரு நிலச்சரிவு நடிக்கும். அந்த நிலச்சரிவோட இந்த ஒரு நிகழ்வு அழகா கனெக்ட் பண்ணி அது வந்து கதை ஆரம்பிச்சு அற்புதமா பண்ணி அடுத்த சீன் என்ன சீன் அப்படிதான் போகும். பிளஸ் கிளைமேக்ஸ்ல அவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட் வில்லனுங்களுக்கு சூப்பரா இருக்கும். அது கொடுத்துட்டு தைரியமா வீரமா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது கோர்ட்டுக்கு வரும்போது என்ன எனக்கு வெயிட் பண்ண, நான் கரெக்டா தான் பண்ணிட்டு வந்தேன், நான் என் பையன் அதாவது அவர் மேல ஒரு கொலைப்பட வீடும், அந்த கொலை நான் பண்ணல, எனக்கு வந்து பாவத்தை பண்ணணும் படிக்கட்டா ஒரு பாடம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நடந்து வரும்போது தியேட்டர்ல கிளாஸ் தான் எல்லாருமே. அதுதான் நம்ம கதைநாயகம் என்ன பண்ணாலும் நம்ம ஜனங்க ஏத்துக்கணும். தனக்கு ஒரு சின்ன கனெக்டா ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை கனெக்ட் ஆகி நான் இதை பண்ணிக்கலாமோ, இந்த தப்பு இந்த தண்டனை இப்படி நாமளும் செய்ய முடியாது, கதையில ஒருத்தன் கொடுத்தானேன்ற ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா. அப்படிதான் அந்த கதாபாத்திரம் எல்லாருக்கும் இறக்க வந்து படம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அந்த விதத்துல இந்த தொடரும் படம் வழக்கமா மலையாள படத்துல இந்த மாதிரி கிரைம் சப்ஜெக்ட் படம் தொடரட்டும், அதுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கும் வாழ்த்துக்கள். படம் கன்ஃபார்ம் ஆயிட்டு தியேட்டர்ல போய் பாருங்க, அப்பதான் அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதுக்கப்புறம் வலைத்தளத்துல வரும், அதை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இந்த படத்துல சாங்ஸ் முக்கியமா
இப்பதான் ஒரு படத்தை பத்தி நம்ம பேசும்போது சொன்ன ஒரு இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்துல அப்பட்டமா பயன்படுத்தியிருக்காங்க, டவுட்டே கிடையாது. அவர் பாட்டு தான், அதுக்கெல்லாம் விளக்கம் அவர் கொடுப்பாரு கார்ல போகும்போது. அவருடைய ஃபேன், மிகப்பெரிய ஃபேன் நானு. அவர் பாட்டு இல்லாம என் வாழ்க்கை இல்லை, ஏன் ஒவ்வொருத்தர வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி அவருக்கு எல்லா பாட்டும் அந்த இப்ப இட்டானது, இப்போ இட்டான ஒரு பாட்டு வந்து பாட்டு நம்மள அப்படியே நம்மளை வந்து மெய் மறக்க செய்யும் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடல்கள், தமிழ் பாடல்கள், அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சு இன்னும் நமக்கு சந்தோஷத்துக்கு வருது. ஆக மொத்தம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசை இல்லாம தமிழ் படம் தான் இல்லை மட்டும் இல்ல, மலையாள படமும் இல்லைன்ற மாதிரி இப்ப இன்னொரு விஷயத்துல பதிவான விஷயத்துல ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. தொடரும் படம் போல நிறைய படங்கள் தொடரட்டும். நம்ம சினிமா ரசிகனா அதுதான் ஆசை. சக்சஸா போகணும், எல்லா ப்ரொடியூசர்ஸும் சாட்டிஸ்ஃபைடா இருந்து தொடர்ந்து படங்களை பண்ணணும், புது புது டைரக்டர்ஸ் வரணும். வித்தியாசத்தை நம்ம விரும்புறோம் இல்லையா, எந்த லாங்குவேஜா இருந்தாங்க. அதனால நம்ம படம் நல்லா இருந்தா போய் பாக்குறோன்ற ஒரு ஃபேன்ஸ் இந்த லிஸ்ட்ல தான் நாம இருக்கோம். நீங்களும் நிச்சயமா இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா சரி, பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது நீங்க சொன்னீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். மீண்டும் சரி, வணக்கம்.